ஹாய் ஸ்காட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸும் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் பண்ண வேணாம், நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ட்ரேட் ஒர்க்கும் பண்ணுவோம் பைக்கில் அப்படின்னு சொல்லி சின்ன பிளானில் இருந்தேன். அதாவது நான் என்னென்ன பிளான் பண்ண போறேன்னு சொல்லினா போன நான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன ரூல் வந்து நான் வந்து என்னென்ன மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஃபோன்லேயே வந்து அப்படியே நான் காட்டுறேன். இது வந்து அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரேப்பிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கார்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும்னு நினச்சேன். இன்ஜினியரிங் மாற்றணும். எல்லாமே சர்வீஸோடு சேர்த்து ஒட்டுக்காவே நம்ம மாடிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வந்து ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். என்னென்ன போகுதுன்னா எஸ்திரி கிட்டு, அதாவது நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம்னா நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்ல ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம டேங்கை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து நான் ஒரு எம்டியில் மட்டும் நான் பார்த்துருந்தேன். சரி ஓகே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஸ்திரி கிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த எஸ்திரி கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 வருது. ஆனால் வந்து இது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு தனி அமௌண்ட் சொன்னாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் மக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஒன்றும் என்கிட்ட சொல்லலை. அது சொன்னாங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பைக்கோட ஐஸ் எம்டியில் இருக்க கண்ணு, ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கலரிங் லைட் வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். அது ஒன்று. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கலரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணலாம். நம்மளுக்குன்னு ஒரு கலர் வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு கலர், நம்ம எனக்குன்னு பைக்குக்குன்னு ஒரு கலரு, இந்த பைக் பார்த்தா இந்த பையன் ஓடுது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி நம்ம வந்து யூனிக்கான கலர் வந்ததுனால நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கோப்ரோ என்னென்ன இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஃபுல்லாமே ஃபோனில் தான் முக்கால்வாசி ஷூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கும் ஃபோனில் தான் போயிட்டு இருக்கு. அதான் சரி ஓகே கோப்ரோ தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பிளான்ல இருக்கேன். அது செகண்ட்ஸ் முடிஞ்சா நான் அடுத்த வீடியோ அதான் போடுவேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி பண்ணுற மாதிரி நான் என்ன கலரில் பண்ணலாம்னு சொல்லிங்கன்னா ஒரு 2-3 சாய்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 4 சாய்ஸ் பக்கம் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கலரில் நம்ம வண்டி கலரே ப்ளூ கலரு, அந்த ப்ளூ கலர்லேயே வந்து ப்ளூ அண்ட் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட்டில் வச்சுக்கலாம் சொல்லி இன்னொரு ஃபாண்ட் வச்சுருக்கேன். ரெண்டாவதுன்னா பிளாக் அண்ட் கோல்டு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீமியமாக ரொம்பவே பிடிச்ச மாதிரி விஷயம்னா அந்த பிளாக் அண்ட் கோல்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்மளோட யமகாவில் வந்து வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா V3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து விட்டுருப்பாங்க கோல்டு வித் பிளாக். அந்த எடிஷன் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான அந்த வண்டியில் அந்த கலர் வாங்கினா அந்த கலர் தான் பிடிக்கும். அதே மாதிரி இப்போ V4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் வித் கோல்டு அது கொடுத்துருக்காங்க. அந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை டோட்டலாக பிளாக்காக மாற்றி மொத்தமாக நாலாவது வந்துன்னா வண்டியை டோட்டலாக பிளாக்காக மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். சரி ஓகே, அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பைக்கை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது நான் சேனலுக்கு கொஞ்சம் உறுதியாக வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இன்னும் நிறைய சேனல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை ரெடி பண்ணிட்டு நான் அதை ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் கூட நான் வந்து போகலை. ஒரு ட்ரிப் மட்டும் போனேன். அதை பெருசாக நான் வந்து ப்ளாக் பண்ணி நான் போகல. 2 மாதம் கழிச்சு நான் வந்து திரும்பி இப்போ வந்து வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஸ்குவாட். இது இப்போ என்னன்னா நான் வந்து பைக்கை ரேப் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ கொண்டு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம சேனலுக்கு அப்புறம் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன ஸ்குவாட்னா இன்னொன்னா நம்ம நாளைக்கு வந்து நம்ம பைக்கு கொண்டு போய் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நாளைக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து நான் எடுத்துகிட்டு போக போதில்லை. சர்வீஸ் சென்டர் வந்து நான் எடுத்துகிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் வீட்டில். இப்போ நாளைக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கலர் மட்டும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்ன கலர்னு சொல்லி நான் என்னென்ன கலரில் பண்ண போகிறேன் இந்த 4 கலரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.